வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவில் இன்றைக்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் 1000 பாயிண்ட்ஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். குயின் போஸ்ட் ட்ரஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அது ஒரு டென்ஷன் மெம்பர். குயின் போஸ்ட் ட்ரஸ் அப்படின்றது ஒரு டென்ஷன் மெம்பர். அதோட ஸ்பேன் ரொம்ப லார்ஜராக இருக்கும் வென் கம்பேர்ட் டு கிங் போஸ்ட் ட்ரஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், அந்த கிங் போஸ்ட் ட்ரஸில் பார்த்தோன்னா அதில் ஒரு சென்ட்ரல் சப்போர்ட்டிங் போஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த கிங் போஸ்ட் ட்ரஸில். குயின் போஸ்ட் ட்ரஸில் பார்த்தோன்னா 2 சென்ட்ரல் சப்போர்ட்டிங் போஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த கிங் போஸ்ட் ட்ரஸோட ஸ்பேன் லென்த் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா 5 to 8 மீட்டர் வரைக்கும் இருக்கும். குயின் போஸ்ட் ட்ரஸோட ஸ்பேன் லென்த் 8 to 12 மீட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து பிராட் ட்ரஸ். பிராட் ட்ரஸ் அதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 6 to 10 மீட்டர். ஹவுட் ட்ரஸ் அப்படின்றது அதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 6 to 30 மீட்டர் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த பாயிண்ட், ஆக்சிலரேட்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு அட்மிக்சர். அந்த அட்மிக்சர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, இந்த காங்கிரீட்டோட செட்டிங் டைமையும் ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்பீட் பண்ணும். அந்த இனிஷியல் செட்டிங் டைமை ஸ்பீட் பண்ணக்கூடிய அட்மிக்சர் எதுன்னு பார்த்தோன்னா ஆக்சிலரேட்டர். அதே மாதிரி இந்த காங்கிரீட்டோட ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அட்மிக்சர் எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆக்சிலரேட்டர். ரெண்டுமே இனிஷியல் செட்டிங் டைமையும் ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டி ரெண்டுத்துமே கொடுக்கக்கூடிய அட்மிக்சர் இந்த ஆக்சிலரேட்டர்ஸ் தான். அடுத்த பாயிண்ட், இந்த ஆக்சிலரேட்டர்ஸ் பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, ஹைட்ராலிக் சிமெண்ட்டில் இந்த ஆக்சிலரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் இந்த ஹைட்ராலிக் சிமெண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் செட்டிங் டைம் சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட்டும் கொடுக்கும். தான் இந்த ஆக்சிலரேட்டர்ஸை. அடுத்து பொதுவாக அந்த ஆக்சிலரேட்டர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, கோல்டு வெதர் கண்டிஷனில் தான் இந்த ஆக்சிலரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பாயிண்ட், ப்ளீடிங்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ப்ளீடிங் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு காங்கிரீட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காங்கிரீட்டில் பார்த்தோன்னா அதில் டாப் சர்ஃபேஸில் அந்த காங்கிரீட்டை ஃப்ரெஷ்ஷாக ப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த காங்கிரீட்டில் டாப் சர்ஃபேஸில் வாட்டர் ஃபுல்லாக ரைஸ் ஆகி அந்த டாப் சர்ஃபேஸில் நின்றுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ளீடிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இந்த ப்ளீடிங்னால் என்ன நடக்குதுன்னா, அந்த காங்கிரீட்டில் ஏர் வாய்ட்ஸ் போய் ப்ரெசென்ட் ஆயிரும். காங்கிரீட் ஹாலோவாக மாற்றி ஏர் வாய்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிடுது. அந்த மாதிரியான டிஃபெக்ட் எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த ப்ளீடிங்னால் நடக்கும். அப்போ ப்ளீடிங் அப்படின்றதே என்னென்னா செப்பரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் காங்கிரீட் மிக்ஸ். அப்போ காங்கிரீட் மிக்ஸில் இருந்து வாட்டர் மட்டும் தனியாக செப்பரேட் ஆகி வந்துச்சு அப்படின்னா, டாப் சர்ஃபேஸ்க்கு வந்துச்சுன்னா அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ளீடிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். பொதுவாக ப்ளீடிங் வேறு என்னென்ன பர்பஸ்னால அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, கோர்ஸ் அக்ரிகேட்டும் ஃபைன் அக்ரிகேட்டும் சரியாக ப்ரப்போர்ஷனாக கரெக்ட் ப்ரப்போர்ஷனில் எடுத்து மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா அப்போ இந்த ப்ளீடிங்கிற இந்த டிஃபெக்ட் க்ரியேட் ஆகுது. வேறு என்னென்ன பார்த்தோன்னா, ப்ளீடிங் வேறு ப்ரிடாமினண்ட்டாக எதனாலலாம் அக்கர் ஆகுதுன்னா, ஹைலி வெட் மிக்ஸு. ரொம்ப வெட் மிக்ஸாக வந்துருந்துச்சுன்னா அதனால நடக்குது. பேட் ப்ரப்போர்ஷனால் கரெக்டாக ப்ரப்போர்ஷன் எடுக்காதனால, அதுக்கப்புறம் சரியாக மிக்ஸ் பண்ணாதனால, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால இந்த ப்ளீடிங் அக்கர் ஆகுது. இப்போ ப்ளீடிங்கை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, பாராஃபின் வேக்ஸ் அது என்னென்னா ஒரு அட்மிக்சரு. அந்த அட்மிக்சரை நம்ம இந்த காங்கிரீட்டோட யூஸ் பண்ணும் போது இந்த ப்ளீடிங்கிற இந்த ஃபேக்டர் இந்த டிஃபெக்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம பாராஃபின் வேக்ஸ்ன்ற இந்த அட்மிக்சர் யூஸ் பண்ணணும். இதுதான் ப்ளீடிங். நெக்ஸ்ட் பாயிண்ட், செக்ரிகேஷன்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போ செக்ரிகேஷன் அப்படின்றது என்னென்னா, இந்த கோர்ஸ் அக்ரிகேட்லேருந்து போட்டுறக்கூடிய காங்கிரீட்டில் இந்த கோர்ஸ் அக்ரிகேட் மட்டும் செப்பரேட் ஆகி வரக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இப்போ ப்ளீடிங்க்கும் செக்ரிகேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ப்ளீடிங் அப்படின்றது அதுவும் காங்கிரீட்டில் நடக்கிறது தான், செக்ரிகேஷனும் காங்கிரீட்டில் நடக்கிறது தான். அப்போ ப்ளீடிங் இந்த காங்கிரீட்டோட டாப் சர்ஃபேஸில் வாட்டர் மட்டும் தனியாக பிரிஞ்சு வருது ப்ளீடிங்கு. செக்ரிகேஷன் இந்த காங்கிரீட்டில் கோர்ஸ் அக்ரிகேட் தனியாக செப்பரேட் ஆகி வர்றதை நம்ம என்ன சொல்கிறோன்னா செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அடுத்த பாயிண்ட், பொதுவாக செக்ரிகேஷன் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரெடிமிக்ஸ் காங்கிரீட்லாம் பார்த்தோன்னா நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அந்த காங்கிரீட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லாங் டிஸ்டன்ஸ்க்கு கேரி ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி அந்த வைப்ரேஷன் கொடுத்துட்டே வந்துருக்குறோம். லாங் டியூரேஷனுக்கு லாங் பீரியடாக வைப்ரேஷன் இந்த காங்கிரீட் மிக்ஸுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதனாலையும் இந்த செக்ரிகேஷன் நடக்குது. ஒன்று லாங் டிஸ்டன்ஸுக்கு இந்த காங்கிரீட் மிக்ஸை எடுத்துகிட்டு போகிறது, ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறனாலையும், ரொம்ப நேரத்துக்கு வைப்ரேஷன் அந்த காங்கிரீட் மிக்ஸில் கொடுத்துட்டே இருக்கிறனாலையும் செக்ரிகேஷன் க்ரியேட் ஆகுது. இந்த செக்ரிகேஷனால் என்ன டிஃபெக்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த காங்கிரீட்டில் ஹனிகாம்பிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இந்த காங்கிரீட்டே பார்த்தோன்னா போரஸ் லேயராக
போரஸ் லேயராக வந்து மாறிடுது. அதே மாதிரி சாண்ட் ஸ்ட்ரீக்ஸ்லாம் வந்து அந்த காங்கிரீட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த செக்ரிகேஷன்ற இந்த டிஃபெக்ட்னால இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகுது, டிஃபெக்ட்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகுது. அடுத்த பாயிண்ட், ஸோ வேறு என்னனால இந்த செக்ரிகேஷன் வந்து நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, சரியாக வந்து இந்த காங்கிரீட்டை வந்து மிக்ஸ் பண்ணாமல் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ நிறைய வாட்டர் வந்து ஊற்றி அந்த காங்கிரீட்டை வந்து நம்ம வந்து சரியாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே வந்து செக்ரிகேஷன் வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி வெட் மிக்ஸில் வந்து அதிகமாக செக்ரிகேஷன் வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு எதனாலன்னு பார்த்தோன்னா, ஸோ அக்ரிகேட்டோட சைஸ் வந்து மேக்ஸிமமாக வந்து எடுத்துக்கிறோம், மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து லார்ஜ் ப்ரொபோர்ஷனில் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ இந்த செக்ரிகேஷன் வந்து அக்கர் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் இந்த செக்ரிகேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹனி காம்பிங் அது வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தோம், இந்த செக்ரிகேஷனால் வந்து நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்போ இந்த ஹனி காம்பிங் அப்படின்றத எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, அது வந்து ஒரு வாய்ட்ஸு, அது வந்து காங்கிரீட்டில் வந்து க்ரியேட் ஆகுது. அது எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த மாற்று வந்து எதில் போய் ஃபில் ஆகலைன்னு பார்த்தோன்னா இந்த கோர்ஸ் அக்ரிகேட், இந்த கோர்ஸ் அக்ரிகேட் பார்ட்டிகல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் போய் இந்த மாற்று சரியாக வந்து ஃபில் ஆகாமல் வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த காங்கிரீட்டில் வாய்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த டிஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹனி காம்பிங் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ பொதுவாக இந்த ஹனி காம்பிங் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒன்று வந்து செக்ரிகேஷன், இன்னொன்று வேறு என்ன காரணத்தினாலாம் இந்த ஹனி காம்பிங் வந்து நடக்குதுன்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபார்ம் ஒர்க்லாம் வைக்கிறோம்ல, ஸோ இப்போ ஃபார்ம் ஒர்க் வைக்கும் போது அந்த ஹோல்ஸ், அந்த ஃபார்ம் ஒர்க்கில் ஏதாவது ஹோலு கேப்பெல்லாம் வந்து விட்டுட்டு இந்த ஃபார்ம் ஒர்க் வந்து இருக்கும் போது அந்த ஹோல் கேப்ஸ் வழியாக வந்து என்னென்னா அந்த மாட்டர் வந்து இந்த காங்கிரீட்லேருந்து ட்ரெயின் அவுட் ஆகி வெளியில் வந்து ஒழுகி வெளியில் வந்துடும் அந்த மாட்டர். ஸோ அதனால இந்த ஹனி காம்பிங் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து காம்பாக்ஷன் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா, அதே மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து சரியாக வந்து ப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரியான கண்டிஷனில் இந்த ஹனி காம்பிங் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ ஷ்ரிங்கேஜ் அப்படின்றது என்ன பார்த்தோன்னா, ஸோ காங்கிரீட்டோட வால்யூத்தில் வந்து ரிடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ காங்கிரீட்டோட வால்யூமில் வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ அது எதனால் ரெடியூஸ் ஆகுதுன்னா, இந்த காங்கிரீட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய வாட்டர் வந்து எவாப்ரேஷனால் வந்து லாஸ் ஆகிரும். அந்த லாஸ் வந்து இந்த வாட்டர் எவாப்ரேஷன் வந்து ஆகிறனால தான் அந்த காங்கிரீட்டோட வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ரிடக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஷ்ரிங்கேஜ் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஷ்ரிங்கேஜை வந்து எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ப்ராப்பராக வந்து க்யூரிங் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம வந்து எவாப்ரேஷன் மூலமாக லாஸ் ஆகக்கூடிய வாட்டரை நம்ம வந்து இந்த க்யூரிங் மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் இந்த ஷ்ரிங்கேஜ் ஆகிறதையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த ஷ்ரிங்கேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ப்ராப்பர் க்யூரிங் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே வந்துருக்கணும். அடுத்த பாயிண்ட், ஸோ சீசனிங் ஆஃப் டிம்பர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த டிம்பரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து ரெக்வயர்ட் லெவலுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த ரெடியூஸ் பண்ணக்கூடிய, ஸோ அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ரெடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா சீசனிங் ஆஃப் டிம்பர் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அந்த சீசனிங் வந்து இந்த டிம்பருக்கு வந்து பண்ணுறனால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறனால இந்த டிம்பருக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும், எலாஸ்டிசிட்டி அண்ட் டியூரபிலிட்டி ப்ராப்பர்ட்டிலாம் வந்து நல்லா டெவலப் ஆகும் இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணுறனால. அப்போ பொதுவாக வெல் சீசன் டிம்பர் அப்படின்றத எதை வச்சு சொல்வோம்னா, அந்த வெல் சீசன் டிம்பரில் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10 to 12% தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் டிம்பர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வெல் சீசன் டிம்பர் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட்டு ப்ரிசர்வேட்டிவ் ஆஃப் டிம்பர்னால் வந்து என்ன அப்படின்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரிசர்வேட்டிவ் ஆஃப் டிம்பர் அப்படின்றது என்னென்னா, ஸோ அந்த டிம்பரோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி இந்த டிம்பரோட ஸ்ட்ரக்சரை வந்து நல்லா டியூரபிளாக வந்து மாற்றணும், எந்த ஃபங்கை அட்டாக் இன்செக்ட்ஸ் அட்டாக்ஸ்லாம் வந்து வராமல் இந்த டிம்பரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஆஃப் டிம்பர் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஒன் ஆஃப் த ப்ரிசர்வேட்டிவ் தான் எதுன்னு பார்த்தோன்னா, அந்த டிம்பருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் வந்து கிரியோசோட். ஸோ கிரியோசோட் அப்படின்றது என்னென்னா, ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் வுட் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அது எதுலேருந்து செய்கிறாங்கன்னா வுட்டுக்கு போடக்கூடிய ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் அந்த கிரியோசோட்டு. ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து எதுலேருந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டிஸ்டிலேஷன், கோல் தார்லேருந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ், அந்த கோல் தார் வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமாக கண்டக்ட் பண்ணி தான் இந்த கிரியோசோட் அப்படின்ற இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து வுட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த கிரியோசோட் அப்படின்ற இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து எந்த குரூப்பை சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா தார் ஆயில் டைப் சேர்த்த குரூப்பை சேர்ந்தது தான் வந்து இந்த கிரியோசோட் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இந்த கிரியோசோட் ப்ரிசர்வேட்டிவ் என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தோன்னா டார்க்காக இருக்கும், ஆயிலி லிக்விடாக இருக்கும், நல்லா ஸ்மெல் வந்து கொடுக்கும். ஸோ இந்த கிரியோசோட் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த வுட்டன் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. பொதுவாக எதுன்னு பார்த்தோன்னா இந்த யூட்டிலிட்டி போல்ஸு, அதுக்கப்புறம் ரயில்
ரோடு, ரயில் ரோட் டைஸுக்கு, ஃபென்ஸுக்கு, இந்த ராட்லேருந்து இன்செக்ட்ஸ் டேமேஜ் டீகேலேருந்துலாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த உடன் ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரியான உடன் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இந்த கிரியோசோட் அப்படின்ற இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அடுத்த பாயிண்ட், ஸோ கிரியோசோட் அப்படின்றது என்னென்னா ரொம்பவே வந்து ஒரு ஓல்டஸ்டான வெல் நோன் உட் ப்ரிசர்வேட்டிவாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எதுன்னு பார்த்தோன்னா இந்த கிரியோசோட். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் இந்த கிரியோசோட்ன்ற ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இது நல்லா வந்து இந்த கிரியோசோட் ப்ரிசர்வேட்டிவ் பார்த்தோன்னா ரொம்ப எஃபெக்டிவாக வந்துருக்கும். இந்த வுட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து இதுக்கு ரொம்ப அதிகம். ஸோ நல்லா எஃபெக்டிவ் வேல இந்த கிரியோசோட் ப்ரிசர்வேட்டிவ் நம்ம வந்து வுட்டில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா எஃபெக்டிவாக எந்த ஒரு டேமேஜ்லேருந்தும் வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ தான் வந்து கிரியோசோட் ப்ரிசர்வேட்டிவ். அடுத்த பாயிண்ட், ஸோ பிளிஸ்டரிங் டிஃபெக்ட் அப்படின்னா வந்து என்னன்றதை பார்க்கலாம். ஸோ பிளிஸ்டரிங்ன்ற இந்த டிஃபெக்ட் வந்து பொதுவாக எதில் அக்கராகும்னு பார்த்தோன்னா பெயிண்ட்ஸில் தான் வந்து இந்த பிளிஸ்டரிங்ன்ற டிஃபெக்ட் வந்து அக்கராகுது. ஸோ இது எதனால் வந்து அக்கராகுன்னு பார்த்தோன்னா இந்த வாட்டர் வேப்பர் வந்து இந்த பெயிண்ட் பண்ண சர்ஃபேஸில் உள்ளே போய் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ட்ராப் ஆகிருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளிஸ்டரிங் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த வாட்டர் வேப்பர் போய் அந்த பெயிண்ட் பண்ண சர்ஃபேஸுக்குள்ளே வந்து ட்ராப் ஆகிருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா பபிள்ஸ் தான் வந்து அந்த பெயிண்ட் பண்ண சர்ஃபேஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தோன்னா வாட்டர் வேப்பர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளிஸ்டரிங் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அந்த பிளிஸ்டரிங்ன்ற இந்த டிஃபெக்ட் வந்து பெயிண்டில் தான் வந்து நடக்கும். ஸோ அது பொதுவாக எதனால் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இம்பர்ஃபெக்ட் சீசனிங். ஸோ அந்த ஒரு டிம்பர் ஒர்க்கில் நம்ம வந்து இந்த பெயிண்ட் வந்து அடிக்கும் போது அந்த டிம்பரை வந்து இம்பர்ஃபெக்ட் ஆஃப் சீசனிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ இந்த பிளிஸ்டரிங் டிஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. வேறு எப்போன்னு பார்த்தோன்னா இந்த ஃபைனல் கோட் அப்போ அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணி ஃபைனல் கோட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த பிளிஸ்டரிங் டிஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ தான் வந்து இந்த ஒரு பெயிண்ட்டோட டிஃபெக்ட் தானே இந்த பிளிஸ்டரிங் டிஃபெக்ட். அடுத்த டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா இதுவும் இந்த ப்ளூம் டிஃபெக்ட். ஸோ இந்த ப்ளூம் டிஃபெக்ட் வந்து இது எதோட டிஃபெக்ட்னு பார்த்தோன்னா பெயிண்ட்டோட டிஃபெக்ட் தான். ஸோ இந்த ப்ளூம் டிஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஸோ இந்த பெயிண்ட் பண்ணி ஸோ ஃபினிஷ்டு பாலிஷ்டு சர்ஃபேஸில் ஸோ இந்த பெயிண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ண இந்த பாலிஷ்டு சர்ஃபேஸில் டல் பேச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த டிஃபெக்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ளூம் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். இந்த ப்ளூம் டிஃபெக்ட் வந்து பொதுவாக எதனால் அக்கர் ஆகுதுன்னா பேட் வென்டிலேஷன்னாலையும் பெயிண்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இல்லாத ஒரு பெயிண்ட்டை நம்ம வாங்கி அடித்தோன்னா அப்போ இந்த மாதிரியான டல் பேச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டிஃபெக்ட்டை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ப்ளூம் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். அடுத்த டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஃபேடிங். ஸோ ஃபேடிங் அப்படின்ற இந்த டிஃபெக்ட்டும் வந்து பெயிண்ட் ரிலேட்டடான டிஃபெக்ட் தான். ஸோ இது எதனால் க்ரியேட் ஆகுதுன்னா அந்த பெயிண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராஜுவலாக கலர் லாஸ் வந்து ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட்டை தான் என்ன சொல்லணும்னா ஃபேடிங் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபேடிங் டிஃபெக்ட் வந்து பொதுவாக எதனால் அக்கர் ஆகுதுன்னா இந்த பெயிண்டில் வந்து பிக்மெண்ட்ஸ் வந்துருக்கும். அந்த பிக்மெண்ட்ஸில் வந்து இந்த சன்லைட் எஃபெக்ட் வந்து பட்டு இந்த கலர் லாஸ் வந்து நடக்குது. ஸோ அந்த டிஃபெக்ட்டை தான் நம்ம வந்து ஃபேடிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். அடுத்த டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ளேக்கிங். ஸோ ஃப்ளேக்கிங்கும் வந்து இது பெயிண்டில் வரக்கூடிய ஒரு டிஃபெக்ட் தான். ஸோ ஃப்ளேக்கிங்கிற டிஃபெக்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஸோ இந்த பெயிண்ட் பண்ண சர்ஃபேஸில் ஒரு சின்ன போர்ஷனில் சின்ன இடத்துல மட்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் பெயிண்ட் வந்து லூஸ் கண்டிஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட்டை தான் நம்ம வந்து ஃப்ளேக்கிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஃபெக்ட் வந்து எதனால் நடக்குதுன்னா புவர் அட்ஹர்ஷனால் வந்து நடக்குது. ஸோ பெயிண்ட்டுக்கும் அந்த சர்ஃபேஸுக்கும் அட்ஹர்ஷன் ப்ராப்பர்ட்டி வந்து இல்லாதனால இந்த ஃப்ளேக்கிங் டிஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. அடுத்து ஃப்ளாஷிங் டிஃபெக்ட். ஸோ இந்த ஃப்ளாஷிங் டிஃபெக்ட்டும் வந்து ஒரு பெயிண்ட்டோட ஒரு டிஃபெக்ட் தான். ஸோ இது எதனால் நடக்குதுன்னா இந்த பெயிண்ட் பண்ண சர்ஃபேஸில் ஒரு கிளாஸியான பேச்சஸ் வந்து சில இடத்துல வந்து காட்டும். ஸோ அந்த டிஃபெக்ட்டை நம்ம வந்து ஃப்ளாஷிங் டிஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த டிஃபெக்ட் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா ஒர்க்மேன்ஷிப் சரியாக வந்து வேலைப்பாடு வந்து லேபர் வந்து பண்ணாதனாலையும் அதே மாதிரி சீப்பான பெயிண்ட் வந்து வாங்கி அடிக்கிறதுனால இந்த டிஃபெக்ட் வந்து நடக்குது. வெதர் ஆக்ஷன்னாலையும் வந்து இந்த டிஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸு இந்த பெயிண்ட்ஸில் நடக்கக்கூடிய டிஃபெக்ட். அடுத்த பாயிண்ட்டு, ஸோ இந்த கோர் சாண்டோட சைஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 0.5 mmலேருந்து 2 mmக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து கோர் சாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். மீடியம் சாண்ட் வந்து அதோட சைஸ் ரேஞ்சஸ் பார்த்தோன்னா 0.5 mm to 0.25 mm அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அது வந்து மீடியம் சாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைன் சாண்ட் அப்படின்றது எது சொல்லணும்னு பார்த்தோன்னா 0.25 mmலேருந்து 0.06 mm ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபைன் சாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சில்ட் பார்ட்டிக்கல் அதோட ரேஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 0.06 mmலேருந்து 0.002 mmக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து சில்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய 50 பாயிண்ட்ஸ். அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த 50 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த பாயிண்ட்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.